வணக்கம் நண்பர்களே, என் பெயர் நல்லதம்பி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கூகுள் குரூம் ப்ரௌசர் மூலமா மிகவும் எளிதான முறையில் ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது, அதுவும் ஃப்ரீயாக எப்படி வெப்சைட் மூலமா கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோவில் போறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதை விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வாங்க டிலே பண்ணாம நேர வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட டெஸ்க்டாப்ல கூகுள் குரோம் ப்ரௌசர் போய்க்குங்க. அங்க போய் சர்ச்ல போய் இன்ஹான் சிவின்னு டைப் பண்ணுங்க. நான் எடுத்தோடனே வருதுங்க இன்ஹான். பேஜ் ஓபன் ஆன பிறகு மேல கொடுத்துருக்கு பாருங்க சைன் இன் கெட் ஸ்டார்டட்னு. கெட் ஸ்டார்டட் கொடுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி சைன் இன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிமெயில் ஐடி மூலமா சைன் இன் பண்ணாம நீங்க உருவாக்குற ரெஸ்யூம் டவுன்லோட் பண்ண முடியாது. அதனால சைன் இன் பண்ணிக்கிறது நல்லது. இல்ல நீங்க கடைசியாகவும் சைன் இன் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க கெட் ஸ்டார்டட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே கொடுத்துட்டு பாருங்க புல்ட் யுவர் ரெஸ்யூம் கெட் யுவர் ரெஸ்யூம் ஸ்கோர்னு கொடுத்துக்கு பாருங்க. அதை பிரஸ் பண்ணிக்கங்க. கெட் யுவர் ரெஸ்யூம் ஸ்கோர் அப்படின்னா ஏற்கனவே நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க ரெஸ்யூமோட நிலை என்ன மற்றும் உங்களோட ரெஸ்யூம் ஸ்கோர் என்னன்னு இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க கீழே கொடுத்துருக்கு பாருங்க அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு. இதுல உங்களோட பழைய ரெஸ்யூம் நீங்க அதுல அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட ரெஸ்யூமோட ஸ்கோரை இங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க போட்டு கொடுத்துருங்களா 100க்கு எவ்வளவு மார்க்கு, என்ன எல்லாமே ப்ராப்பரா நீங்க உங்க ரெஸ்யூம் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் இந்த கெட் ஸ்டார்டட் கொடுத்து உள்ள போய்க்கிறேன். இப்ப இங்க உங்க கேள்வி கேட்கறாங்க பாருங்க, உங்களிடம் பழைய ரெஸ்யூம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இருந்தா எஸ் கொடுத்துங்க. டு யூ ஹேவ் அன் எக்ஸிட்டிங் ரெஸ்யூம் டு யூஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஸோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்குங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. ஸோ நோ கொடுத்தோன்னே இங்க கேட்க பாருங்க ப்ளீஸ் செலக்ட் ஏ டெம்ப்ளேட் ஃபார் யுவர் ரெஸ்யூம். ஸோ இங்க கீழே கொடுத்துருக்காங்க ரெஸ்யூம் உங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்யூம் வேணும்னு நீங்களே இதுல சூஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஆப்ஷன் உங்கள்ட்ட உங்க ரெஸ்யூம் ஆல்ரெடி நீங்க பழசு வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க பழசு நீங்க எஸ் கொடுத்து அதுல போயிருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு டைப் பண்ற நேரங்கள் உங்களுக்கு மிச்சமாகும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டேட்டாவை எடுத்து உங்களுக்கு இதுல ஃபில் பண்ணி கொடுக்கும். அதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஈஸியா எடுக்க முடியும். உங்கள்ட்ட ரெஸ்யூமே இல்லைன்னா நீங்க இந்த என்கிட்ட பழைய ரெஸ்யூம் இல்ல நோன்னு கொடுத்துட்டு இதுல இதுல நீங்க உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணும்னு சூஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு இந்த டெம்ப்ளேட்னு வச்சுக்கோமே, இதை சூஸ் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா இப்ப அடுத்து இங்க கேக்குறாங்க பாருங்க, நீங்க ரெடி பண்ண போற ரெஸ்யூமோட லிங்க் அந்த லிங்க்இன் வெப்சைட்ல வேலைக்காக பதிஞ்சுக்கிறதா இருந்தா உங்களோட லிங்க்இன் வெப்சைட்டை நீங்க இங்க காப்பி பேஸ்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட லிங்க்இன் ஐடியே இல்ல வெப்சைட்டே இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க இதை ஸ்கிப் தி ஸ்டெப்னு இருக்கு பாருங்க, இதை கொடுத்து அடுத்த கட்டமா போய்க்குங்க. இப்ப உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் காமிச்சிருச்சு. ஸோ இதுல நம்ம மெனுவலா போய் நம்ம ஒவ்வொன்றா நம்ம டைப் பண்ணி உங்களோட ரெஸ்யூமை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள்ட்ட தான் பழைய ரெஸ்யூம் இல்லையே இருந்துச்சுன்னா ஈஸியா நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே பழைய ரெஸ்யூமை அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க உங்களோட டேட்டா எல்லாமே ஃபில் ஆகி வந்திருக்கும். யுவர் நேம்ங்கிற இடத்துல யுவர் நேம் வந்திருக்கும். யுவர் ரோல் ஆஃப் த ஜாப்ங்கிற இடத்துல உங்களோட நீங்க என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண பொருளாக வந்திருக்கும். போனு இமெயில் எல்லாமே உங்களோட டேட்டா அப்லோட் ஆகி வந்திருக்கும். உங்கள்ட்ட இல்லைங்கிற பட்சத்தில் இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கே உங்கள்ட்ட ரெஸ்யூமே இல்லைங்கிறவங்களுக்கு இந்த ஸ்டெப் அதுக்காண்டி தான் நான் இந்த இதில் வந்திருக்கேன். அதையும் கூட உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் நான். ஸோ இப்போ நீங்க இங்க இப்போ யுவர் நேம்ங்கிற இடத்துல உங்களோட பேரை ஃபில் பண்ணீங்க. யுவர் ரோல் ஆஃப் த அப்ளைங் நீங்க என்ன ரோலுக்கு நீங்க இந்த வேலையை எந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க, இன்ஜினியர்னா இன்ஜினியர், அக்கௌண்டன்ட்னா அக்கௌண்டன்ட், இல்ல பிளானிங் இன்ஜினியர். ஸோ அந்த உங்க ரோல் ஆஃப் அப்ளை எழுதிக்கங்க. அப்புறம் ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, லிங்க்இன் ஐடி, லொகேஷனு. அடுத்து பாருங்க சம்மரி, உங்களை பற்றிய சுருக்கம், நீங்க கொடுக்க போற வேலை சம்பந்தமான பற்றிய உள்ள சுருக்கம். உங்களுக்கு இதுல என்ன கொடுக்கறது பண்றதுன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க போய் இந்த பாருங்க இதுல இந்த சீட்லயே நம்ம பழைய டெம்ப்ளேட் நம்ம பண்ணோமா என்ன டெம்ப்ளேட்னு இதை பிரஸ் பண்ணினாவே உங்களுக்கு டெம்ப்ளேட் தெரியும். நம்ம சூஸ் பண்ண டெம்ப்ளேட்டும் இதுல வரும். இதை நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இதையே நீங்க ரைட் கிளிக் பண்ணி இதை பாருங்க சேவ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை சேவ் பண்ணி நீங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியும் டைப் பண்ணலாம். இல்ல வேற எல்லாம் இருக்கு, வேற அதெல்லாம் நீங்க அவங்க என்னென்ன அடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கப்புறமா நீங்க உங்களோட சம்மரியை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த பழசை வச்சுக்கிட்டு. ஓகேங்களா? அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எஜுகேஷன் என்ன, எல்லாத்தையுமே நீங்க இதுல ஃபில் பண்ணிக்கங்க. இன்னும் உங்களுக்கு அடிஷனலா இங்க நிறைய இன்னும் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, பத்தலை வேர்டுனா நீங்க ஈஸியா நீங்க டைப் பண்ணிடுவீங்க. இதுல இல்ல இது ஆன்லைன் பண்றோம்ல ஸ்டார்டா. அப்ப இதுல என்ன ஆகணும்னுச்சுன்னா இங்க இருக்கு பாருங்க ஆட் செலக்ஷன். இதை பிரஸ் பண்ணுங்க. ஆட் செலக்ஷன் பிரஸ் பண்ணீங்கன்னா இதுல நிறைய இங்க இருக்கு பாருங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இது மூலமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம்.
ஸ்க்ரோல் பண்ணா நிறைய வருது பாருங்க. இப்போ அடிஷ்னல் ஸ்கில் சேர்க்கறது, அந்த அடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸு புக்கு என்னென்ன சேர்க்கணுமோ நீ சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம அடிஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்க்கிறேனே சேர்த்தனா இப்போ பாருங்க கீழே உருவாயிருச்சா அடிஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீ பார்க்க. ஸோ டைட்டில், கம்பெனி நேம், எந்த பீரியட்ல விளாத்திருக்கே, லொக்கேஷனு எல்லாமே அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் 1, 2ன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க போட்டோ ஃபிட் பண்றேன்னா இந்த பாருங்க, இந்த இடத்துல நீங்க அப்லோடுன்னு பண்ணீங்கன்னா அங்கே அப்லோடு போட்டோ வரும் உங்களோட. ஸோ இந்த மாதிரியா நீங்க வச்சிருக்க போட்டோ நான் இப்போ அந்த இடத்துல வச்சிருக்கேன். இப்போ இந்த இதே போட்டோ தான் வேணும்னா ஏதாவது ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இதை நீங்க அப்லோட் பண்ணிடலாம். போட்டோ அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க போட்டோ வந்துருச்சுங்களா? ஸோ இது மாதிரியா நீங்க உங்களோட போட்டோவை நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல பாருங்க ரீரேஞ்சுன்னு இருக்கு பாருங்க. இதை உங்க நம்ம இந்த வச்சிருக்கோம்ல இந்த டேபிள் எந்த நீங்க வந்து அரேஞ்ச் பண்ண நினைக்கிறியா? இது உதாரணத்துக்கு கீ அச்சீவ்மெண்ட் எனக்கு மேல வேணும், இந்த ஸ்ட்ரென்த் கீழே வேணும், ஸ்கில்லு இப்போ கீழே வரணும், இப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த இது ரீஅரேஞ்ச் இருக்குங்களா? இது மூலமா நீங்க இங்க வந்து உங்க கீபோர்ட்ல இருந்து மவுஸை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா மாத்தலாம். பாருங்க மாறுதுங்களா? பொசிஷன் மேல கொண்டு வர முடியுதா? இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் தான் பார்த்துட்டோமே. திரும்பவும் நம்ம இதே டெம்ப்ளேட் நம்ம மாத்துறதுனால இங்க போய் உங்களுக்கு பிடிச்ச வேற டெம்ப்ளேட்னாலும் இப்போ உதாரணத்துக்கு இதை சூஸ் பண்ணா அந்த டெம்ப்ளேட் மாறிக்கிறோம். நீங்க டைப் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க வந்து உங்களோட டெம்ப்ளேட்டை மாத்திக்கலாம். பாத்தீங்களா? போட்டோ பங்கிட்டு வந்துருச்சுங்களா? டிசைன் அண்ட் ஃபாண்ட், உங்களோட ஃபாண்ட் என்னென்ன வேற எதுவும் மாத்தணுமா, அந்த கலர்ஸ் நிறைய வருங்க. இந்த இதுக்குள்ளே பேக்ரவுண்டு, இந்த டெம்ப்ளேட் இதெல்லாம் கொடுக்கணுமா வருங்க, இந்த இதெல்லாம் வருதுங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இம்ப்ரூவ் டெக்ஸ்ட், இது எல்லாமே போட்டிருக்கு. முதல்ல லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சில இதுகள் வந்து நீங்க பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட நம்ம சரியாத்தான் டைப் பண்ணியிருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அந்த ஆப்ஷனு இந்த போட்டிருக்கிறதெல்லாம் நீங்க சைன்இன் பார்க்கணும். இதுல எப்படி ஒர்க் ஆகுதா, பணம் கேட்குது. டெஃபினட்டா இந்த பூட்டுக்கெல்லாம் வந்து நீங்க மேபி இதுல மெம்பர் ஆகுற மாதிரி இருக்கும். அது இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஆப்ஷனுக்கு போவோம். கெட் ஸ்டார்டட். இப்போ பழையபடி இப்போ உங்கள்கிட்ட ரெஸ்யூம் இருக்கான்னு கேட்குது. எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எஸ் கொடுத்துட்டு இப்போ பாருங்க சூஸ் த ஃபைல் கேட்குது. இப்போ சூஸ் பண்ணா என்னோட சி டிரைவ் டி டிரைவுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். நான் வந்து ஒரு டெம்பரவரியா இதுக்காண்டி நான் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், சும்மா வேர்டில் டைப் பண்ணி. அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டெம்ப்ளேட் கேட்குது. இப்போதைக்கு நான் ஒரு வேற டெம்ப்ளேட்டை சூஸ் பண்றேன். ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க என்னோட அந்த ரெஸ்யூம் வந்து கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ நான் வச்சிருந்த வேர்டு உள்ளது. ஸோ ரோல் ஆஃப் ஜாப்ல நான் வந்து அப்படி நான் ஜஸ்ட் நான் வேர்டில் போய் சும்மா ஒரு பேசிக்காக டைப் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வருது. இதில் போய் நீங்கள் ஈஸியாக என்னென்ன சேஞ்ச் பண்ணுமோ நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம். அதனால உங்கள்கிட்ட பழைய ரெஸ்யூம் இருந்தால் அதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த இமெயிலாம் உங்களுக்கு வருது வருதுங்களா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்பரு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள டேட்டாவை அதுவாகவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கும். இந்த ஐ வந்து நீங்கள் பிரிண்ட் வியூவாக பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கலை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நான் அதை வந்து நான் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நான் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். என்னோட ஜிமெயில் ஐடி மூலமாக இப்போ நான் லாகின் பண்ண போகிறேன். இப்போ என்னோட ஜிமெயில் ஐடியை நான் லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரியா காமிக்குது. இப்போ நான் இதை பிரிண்ட்ல பாக்குறேன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நான் இப்போ டவுன்லோட் பண்ணா இங்க பாருங்க கீழே இருக்கு பாருங்க இந்த ரெஸ்யூமை நீங்க காசே பே பண்ணாம ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ண முடியும். நான் டவுன்லோட் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இங்க கேட்குது பாருங்க டவுன்லோட் ஆஸ் ஏ பிடிஎஃப், இல்லை உங்க பிடிஎஃப் இமெயிலுக்கு அனுப்புவா அப்படின்னு கேட்குது. நான் எனக்கு இப்போ பிடிஎஃபாவே டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகுது. நான் எந்த காசும் பண்ணல, ஃப்ரீயாவே நீங்க ரெஸ்யூமை எளிதாக பண்ண முடியும். நீங்க இதுக்காண்டி நீங்க வேர்டு கத்துக்கிறன்னு கூட அவசியம் இல்லை. நான் இப்போ டவுன்லோட் பண்ணது இப்போ உங்களுக்கு விஷயம் பார்க்க முடியுதுங்களா? இப்போ நான் இது எங்கே வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா என்னோட டவுன்லோட்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்யூமும் இருக்கும். இப்போ நான் அதையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். பாருங்க டவுன்லோட் உங்களுக்கு மேலே காமிக்குதுங்களா? இந்த ஃபோல்டர் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க.
ஸோ இங்கே பாருங்க, என்னோட டவுன்லோடில் எங்களுக்கு கிடைக்குதுங்களா? இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ உங்களால் பார்க்க முடியுங்களா? இந்த மாதிரியே நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் வந்து அழகா வேர்டோட பயன் இல்லாமல் நீங்கள் கூகுள் குரூம் மூலமாகவே ஈஸியாக எளிதாக பண்ண முடியும். இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு உள்ள லேட்டஸ்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் பண்ண முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.